இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் சந்தனாபிஷேகம். சந்தனாபிஷேகம் என்ன சொன்னாதான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினிம் அப்படின்னு சந்தனத்துக்கு ஒரு பேரே உண்டுங்க. ஸோ அந்த மகாலட்சுமியோட ஸ்வரூபமான சந்தனத்தை நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு அபரிதமான செல்வத்தை வாரி வாரி நம்ம சிவபெருமான் கொடுப்பாரு. ஸோ செல்வம் அதிகமாக வேணும், செல்வம் உங்க வீட்டில் பழகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சந்தனாபிஷேகத்தை நீங்க சிவபெருமானுக்கு தொடர்ச்சியா கொடுத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம். ஸோ பன்னீர் அபிஷேகம் பண்ணி என்ன பலன் பாத்தீங்கன்னா புகழ் நம்ம வாழ்க்கையில் சேருங்க. ஸோ நீங்க ஒரு துறையில இருக்கீங்க, நீங்க ஒரு 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 பெரிய பதவியில இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அதிகம் தேவை புகழ்ச்சி தாங்க. ஸோ அந்த புகழ்ச்சி எதனால வரும்னா சாமிக்கு நம்ம குளிர்ச்சியா பன்னீரால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளை தேடித்தான நிறைய புகழ்ச்சி சேருங்க. ஸோ புகழ் வேணும், புகழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பன்னீரால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கற்பூரம், குங்குமம், மாம்பொடின்னு சொல்றேன். மாம்பொடி அதால நீங்க சிவபெருமான் கோயிலுக்கு நீங்க தொடர்ச்சியா வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல அதிர்ஷ்டமும் உங்களை சேருங்க. ஸோ கற்பூரத்துக்கும் சரி, குங்குமத்துக்கும் சரி, மாம்பொடிக்கும் சரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சக்தி உண்டுங்க. ஸோ நீங்க சிவபெருமானுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சகலவித நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த 3 பொருள் நீங்க வாங்கி கொடுக்கும் போது சகலவித அதிர்ஷ்டங்களும் சர்ப்ரைஸா உங்களை சேருங்க.